ஓம் ராமாய நமः. ஓம் லக்ஷ்மீபதயே நமः. ஓம் லோகாத்யக்ஷாய நமः. ஓம் லோகிதாக்ஷாய நமः. ஓம் பரதாய நமः. கார்த்தி மாமா, வீட்ல நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு நீங்க வராம போனதுக்கு ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கும்னு நான் இப்ப வரைக்கும் உங்களை தப்பா நினைக்கல. உங்க மனசுல எனக்கு என்ன இடம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு மாமா. நீங்க வருவீங்கன்னு நான் இன்னும் காத்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கான நேரமும் நம்பிக்கையும் குறைஞ்சிட்டே இருக்கு. சீக்கிரமா வந்துருங்க. அப்பாவை எங்கேயுமே காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத ஸ்வாதி, அப்பா இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு. இல்லக்கா, எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி குழப்பமா வந்துகிட்டே இருக்கு. அப்பா இந்த மாதிரி எல்லாம் போற ஆளே இல்ல. நம்ம யார்கிட்டயாவது சொல்லிட்டு தானே போவாரு. நீ கொஞ்சம் தைரியமா இரு. நீ டென்ஷன் ஆகுறத பார்த்தா ஏன் டென்ஷன் அதிகமாகுது? சாரிக்கா. ஓம் சதா யோகினே நமः. கடவுளே, ரேவதிக்கு தான் பழைய ஞாபகம் எதுவும் இல்ல. ஆனா எங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் எதுவும் பேசாம இப்படி வேடிக்கை பாக்குறத நினைச்சா எனக்கே என் மேல கோவம் வருது. கார்த்திக், இந்த நிமிஷம் கடவுளை விட நாங்க உங்க மேலதான் நம்பிக்கை அதிகமா வச்சிருக்கோம். வந்து எப்படியாவது என் தங்கச்சி கழுத்துல அந்த பொறுக்கி தாலி கட்டுறதை தடுத்து நிறுத்துங்க. அக்கா, கீழே விழுந்ததுல தாலி எங்கேயும் விழுந்துருச்சுக்கா. என்ன சந்திரா இப்படி சொல்ற? அங்க விழுந்திருக்குமா? ஒருவேளை இங்க எங்கேயாவது விழுந்திருக்குமா? மாப்பிள்ளை விழுந்துச்சு. கொஞ்சம் தள்ளுங்க சந்திரா, அதுவும் இருக்கு பாரு. ஓ, எங்க இருக்கா? கவனிக்கல. இந்தா, கொண்டு போக்கா. ஐயோ, எப்பா சகல, என்னால எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தடுத்துட்டப்பா. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. எப்படியாவது வந்துருப்பா. இந்த மாமா வேற என்கிட்ட எதுவும் சொல்லாம எங்க போனாருன்னு தெரியலையே. प्रकृत्यै नमः. ओम विकृत्यै नमः. ओम विद्यायै नमः. ओम सर्वबोधहितप्रदायै नमः. ओम श्रद्धायै नमः. ओम विभूत्यै नमः. ओम सुरभ्यै नमः. ओम परमात्मिकायै नमः. ओम वाच्यै नमः. ओम पद्मालयायै नमः. ओम पद्मायै नमः. ओम स्वाहायै नमः. ओम स्वधायै नमः. ओम सुधायै नमः. ओम धन्यायै नमः. ओम हिरण्मये नमः. केटिबलं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवने. நிறுத்துங்க. என்ன இது? தாலி கட்டுற நேரத்துல தகராறு பண்ண வந்திருக்கியா? அதானே, ஒருத்தைய கூட்டிட்டு வந்து டிராமா பண்ணா
நாம நம்ப மாட்டோம்னு ஊரே கூட்டிட்டு வந்திருக்கான். டேய், உனக்கு எதுக்குடா இப்படிப்பட்ட ஒரு கெடுதல் புத்தி? ஏன் எங்க ரேவதி வாழ்க்கை இப்படி கெடுக்கிற? அக்கா, இவன் பெருசா ஏதோ பிளான் பண்ணி ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். இவனோட ஒரே நோக்கம் ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்தணும். அதான். மேடம் ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க மேடம். என்ன சொல்ல போற? மேடம், கார்த்தி சார் சொல்றது கரெக்ட் தான். இவன் உண்மையாவே ஃப்ராடு தான். இவன் பொண்ணுங்க கூட பழகுவான். அவங்க கூட நெருக்கமா இருக்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்குவான். அப்புறம் அதை வச்சு அந்த பொண்ணுங்களை மிரட்டி காசு பார்ப்பான். இதுதான் அவனோட வேலையை மேடம். என்னம்மா நீ பாட்டுக்கு வந்து ஏதேதோ கதை சொல்ற? நான் கதைலாம் சொல்லல மேடம். இவன் எல்லா கிரைமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால பாதிக்கப்பட்டவனா? நான் சொல்றத நம்புங்க மேடம். சும்மா எப்படி நம்ப முடியும்? ஆதாரம் வேணாமா? நீங்க ஏதாவது உள்நோக்கத்தோட வந்து போய் சொல்லலாம் இல்லையா? உங்க பேச்ச நாங்க எப்படி நம்புறது? ஆதாரம் இருக்குமா? என் பொண்ணோட வீடியோவை நெட்ல விட்ட உடனே இவன் மிரட்டின ஆடியோவும் இவனுக்கு நாங்க பணம் கொடுத்த விவரம் எல்லாமே என் மொபைல்ல இருக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்கம்மா. என்ன மாப்ள, என்ன இது? உங்களை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு எதுவும் புரியல அத்தை. எனக்கு எதிராக ஏதோ சூழ்ச்சி நடக்குது. அவன் என்ன செஞ்சான் நீயே சொல்லுமா. சரிங்க சார், நான் சொல்றேன். அம்மா, இப்ப நான் மேடையில இருந்து கீழே வரலாமா? ரேவதி, என்ன மன்னிச்சிருமா. படிச்சவன்னு ஒரு அயோக்கியனை நம்பி உன் வாழ்க்கையை நானே கெடுக்க பார்த்திருக்கேன். அதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. இவ்வளவு நாளா நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரிங்கிற ஒரு திமிர்ல இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய தப்புன்னு என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு ரேவதி. இவ்வளவு நாளா நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே சரிங்கிற ஒரு திமிர்ல இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய தப்புன்னு என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு ரேவதி. மா, பரவாயில்லம்மா. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு?